மகதி வந்து ஒரு ரிவெஞ்ச் மனநிலையிலே இருந்திருக்காரு. கொடுக்கக்கூடாது, இவெல்லாம் நம்மள்ட்ட கேள்வி கேட்குறதாங்கிற ஒரு மனநிலை. அப்போ நிமிஷா பிரியாவுக்கு மெடிசன் தெரியும் இல்லையா? மெடிசன் தெரிஞ்ச தொட்டு அவர் மகதி கொஞ்சம் ட்ரக்கில் இருக்கக்குள்ள தூக்க மருந்து ஏற்றுறாங்க. ஏற்றக்குள்ள ஒரு குறிப்பிட்ட டோஸுக்கு மேலே போனோன்னா மகதி இறந்துடுறாரு. உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் SRT கோல்டு. அதுக்கு ஒரு ரத்த பணம்னு ஒன்று இருக்கு, பிளட் மணி. அந்த ஒரு வாய்ப்பு இன்னப்பை இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும், நாளைக்கு அவங்க தொங்குற நிமிஷம் வரைக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. கண்ணுக்கு கண் அப்படிங்கிறது அந்த நாட்டு சட்டம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். நீ கண்ணத்தான் உன் கண் எடுப்போம். நம்ம நாட்டிலே வந்து மரண தண்டனையை வந்து எதிர்த்து நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. நான் கூட தான். சரிங்களா? நீங்களே மரணம் எப்படி தண்டனை ஆகும்? கண்டிப்பா மரணம் எல்லாரும் கிடக்க போகிறது தானே. கற்றறிந்த வழக்கறிஞர்கள், கற்றறிந்த நீதிபதிகள், டாக்டர் வரையும் சர்டிஃபிகேட் பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து என்ன கொல்லுவேன்னு சொல்றது எப்படி சரி? சுப்ரீம் கோர்ட் வரையும் போனாங்கப்பா. அவங்களாம் எல்லாரும் முடிஞ்சு போச்சு, கைவிரிச்சிட்ட. குறைந்தபட்ச கன்சிடர் இப்போ இந்த நிமிஷம், இந்த பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம், இந்த ஈவினிங் டைம் கூட அவங்க நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள காப்பாற்ற எல்லா வழியும் இருக்கு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நிமிஷான்ற கேரளாவை சேர்ந்த ஒரு நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சில வருஷத்துக்கு முன்னாடி யமன் நாட்டில் ஒருத்தரை வந்து கொன்னுட்டதா, அதாவது மயக்க மருந்து கொஞ்சம் அதிக அளவில் கொடுத்து அவர் வந்து இறந்துட்டதா வந்து அவங்க மேலே கொலை குற்றம் வந்து சுமத்தப்பட்டுச்சு. தூக்கு தண்டனை ரொம்ப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து எல்லா முயற்சிகள் எடுத்ததுக்கப்புறம் இப்போது இறுதியாக தூக்குன்ற ஒரு கட்டத்தில் வந்து நிற்கிது. நிமிஷாவோட கேஸ் எப்படி, இந்த தூக்கு தண்டனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிமிஷா பிரியா கேரளாவே பூர்வீகமாக கொண்டவங்க தான், நர்ஸ் தான். நீங்கள் சொன்ன மாதிரி ஏமன் நாட்டுக்கு அவங்க நர்ஸ் பண்ணிக்கு தான் போகிறாங்க. அங்கே போய்ட்டு அதில் கொஞ்சம் பணமும் சம்பாதிக்கிறாங்க. பணமும் சம்பாரித்து இடையில ஒரு லீவுக்கு ஊருக்கு வர்றாங்க. மேரேஜ் இங்கே பண்ணிக்கிறாங்க கேரளாவில். பண்ணிவிட்டு திருப்பி கணவனோடைய அங்கே போகிறாங்க, எங்கள் ஏமன் நாட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு குழந்தையும் பிறக்குது, ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. அதை பெண் குழந்தை பிறகு மறுபடியும் அவங்க ஒரு ஊருக்கு லீவுக்கு டோட்டல் ஃபேமிலி இங்கே வர்றாங்க, எங்கள் இந்தியாவுக்கு வர்றாங்க. மறுபடியும் போனப்போ நிமிஷா பிரியா மட்டும்தான் அங்கே போகிறாங்க. ஓகே. இப்போ நிமிஷா பிரியாவுக்கு என்ன ஒரு பிளான் அப்படின்னாக்க, ஒரு ஹாஸ்பிட்டல் வைக்கலாம். நர்ஸாக இருந்துவிட்டு கேரளாவில் உள்ள ஸ்டாஃப் நர்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஆமாம். நிறைய இடங்களில் வீடுகளிலே தங்கி இருந்து வயதானவர்களை பார்க்குற வேலையெல்லாம் செய்கிறாங்க. நல்ல சம்பளமும் கூடாது. அப்போ இவங்க ஒரு மருத்துவமனை வைக்கணும் அப்படின்னு ஏமான் நாட்டில் முடிவு பண்ணுறாங்க. கல்ஃப் கண்ட்ரிஸில் நிறைய கேரளின்ஸ் இருக்காங்க. அப்போ மருத்துவமனை வைக்கணுங்க உள்ள அந்த நாட்டோட பிரஜை யாராவது ஷேர் ஹோல்டராக இருந்தால் மட்டும்தான் மருத்துவமனை சட்டம். அவங்க என்ன ஸ்டாஃப் நர்ஸாக இருந்த ஹாஸ்பிட்டலில் விதியோட விளையாட்டு இங்கே தான் ஆரம்பிக்குது. மகதி அப்படின்ற ஒருத்தர் வர்றார். அவர் அந்த நாட்டு பிரஜை. அவர் மனைவிக்கு அங்கே குழந்தை பிறகுது. அப்போ மகதிக்கும் நிமிஷா பிரியாவுக்கு ஒரு பழக்கம் ஏற்படுது. பழக்கம் ஏற்பட்டதில் நம்ம இது மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டல் வைக்கலாம், ஆனால் பட் எனக்கு ஐடியா பூரா இருக்குது, ஆனால் நீங்கள் இந்த நாட்டு பிரஜை இருந்தால் தான் நான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஏமனில் உள்நாட்டு போர் நடக்குது. அப்போ ஹஸ்பண்டும் அந்த குழந்தையும் அங்கே வரவும் முடியல. அவங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட் இல்லாத நிலையில் இருக்காங்க. அப்போ என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குன்னு சொல்லி இவங்க நகை சம்பாதிச்ச காசு எல்லாத்துக்கும் இவங்க தர்றாங்க. அவர் மகதி அவரோட ஷேர் ஹோல்டர் தர்றாரு. பண்ணி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் நல்லா போய் நம்ம தொழில் தெரிஞ்சவங்க. ஹாஸ்பிட்டல் ஒவ்வொன்று போது நல்ல வருமானம் வந்தோடனே என்ன ஆகும், மனிதனுடைய மனம் சரி ரைட்டு, எதுக்கு நிமிஷா பிரியாவுக்கு நம்ம ஷேர்லாம் கொடுக்கக்கூடாது இவளுக்கு அப்படின்னு சொல்லி மகதி ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாரு. மகதி ஒரு தப்பான முடிவு எடுத்து இது நிமிஷா பிரியாவுக்கும் மகதிக்கும் தொடர்ந்து சண்டையாக போக ஆரம்பிச்சிட்டு ஒரு கட்டத்தில் வந்து நிமிஷா பிரியா என்ன செய்கிறாங்கன்னா, நான் ஊருக்கு போயிடுறேன், எனக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட்டை செட்டில் பண்ணு, நான் போயிடுறேன்றாங்க. 8 வருஷம் நான் உழைச்சி கொட்டியிருக்கேன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு, எனக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கொடு, நான் போயிடுறேன்றாங்க. இது ஒரு நியாயமான கோரிக்கையும் கூட. அப்போ மகதி அதெல்லாம் கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோ, நான் இந்த நாட்டு போலீஸெல்லாம் எனக்கு தான் சப்போர்ட்டு, ஏன்னா அது எல்லா நாட்டிலையும் உள்ளது தானே, நீ என்ன பண்ணணும் பண்ணிக்கோ அப்படின்னு உள்ள நிமிஷா பிரியாவுக்கு ஒன்றும் வர வழியும் இல்லை. சரி பணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், போய் தொலைவும் ஊருக்குன்னா பாஸ்போர்ட்டெல்லாம் பிடிக்க வச்சுட்டு இருந்திருக்காரு யார் மகதி. சரி பாஸ்போர்ட்டையாவது கொடு, நான் உன்னை விட்டே போயிடுறேன், நான் எங்கள் ஊரில் போய் குழந்தை பிள்ளையோடு நான் வாழ்ந்துக்கிறேன், நீ பாஸ்போர்ட் அப்படின்னா பாஸ்போர்ட்டையும் மகதி கொடுக்கல. மகதி வந்து ஒரு ரிவெஞ்ச் மனநிலையிலே இருந்திருக்காரு. கொடுக்கக்கூடாது, இவெல்லாம் நம்மள்ட்ட கேள்வி கேட்குறதாங்கிற ஒரு மனநிலையில். அப்போ நிமிஷா பிரியாவுக்கு மெடிசன் தெரியும் இல்லையா? மெடிசன் தெரிஞ்ச தொட்டு அவர் மகதி கொஞ்சம் ட்ரக்கில் இருக்கக்குள்ள தூக்க மருந்து ஏற்றுறாங்க. ஏற்றக்குள்ள ஒரு குறிப்பிட்ட டோஸுக்கு மேலே போனோன்னா மகதி இறந்துடுறாரு. இறந்தோடனே என்ன பண்ணுறதுன்னு நிமிஷா பிரியாவுக்கு தெரியல. அப்போ வந்து இது எப்படி ஹெட்லைன்ஸ் வந்துச்சுன்னா, தண்ணி தொட்டிக்குள்ளே ஒரு பிணம் ஆண் சடலம்னு வந்துச்சு ஹெட்லைனு. அப்புறம் மகதியை வந்து டிஸ்போஸ் பண்ண பார்க்குறாங்க. டிஸ்போஸ் பண்ண பார்க்கக்குள்ள ஒரு தண்ணி டேங்க் உள்ள போட்டுறாங்க, வாட்டர் டேங்க்குள்ள போட்டுட்டு இவங்க எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. ஆனால் எஸ்கேப் ஆக முடியல. அந்த நாட்டை விட்டு எஸ்கேப் ஆகிறது அப்போ ட்ரைட்டு.
வர முடியல, அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. மாட்டினோன்னே வழக்கு நடந்துச்சு. வழக்கு நடந்தப்போ நிமிஷா பிரியா தான் கொலை பண்ணாங்க. ஏன்னா நம்ம இந்தியாவில் இருந்தால் கூட இந்த கேஸை வந்து நம்ம வேறு மாதிரி கூட ட்ரையல் நடக்கலாம். அங்கே அந்த நாட்டு சட்டம் வந்து ஷரியத்து சட்டம். நம்ம வந்து இந்திய தண்டனை சட்டத்தை ஏற்றுக்கிட்ட நாடு. இந்திய தண்டனை சட்டத்தை ஏற்றுக்கிட்ட நாட்டில் வந்து பிரேமா பசி, அதாவது இன்டென்ஷன் வந்து மென்சிரியான்னு சொல்லுவாங்க தமிழில், குற்றமனம். ஓகே. ஒரு இன்டென்ஷன் வந்து உன்னை கொல்லணும்னு இருந்துச்சா இல்லையாங்கிறத ப்ரூவ் பண்ணாலே கேஸ்லேருந்து விடுதலை பண்ணலாம். கண்டிப்பாக. ஓகே. எனக்கு பாஸ்போர்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு போலீஸ் ஆதரவு இல்லை, அவனை கொஞ்சம் தூங்க வச்சுட்டு என் பாஸ்போர்ட் எடுத்துடலான்னு நான் பிளான் அந்த ஒரு மனநிலை தான் சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம ப்ரூவ் பண்ணோம்னாலே கேஸ் விடுதலை பண்ணலாம். நம்ம இந்தியன் லாவை பொறுத்தவரையும் நமக்கு தெரியும், ஷரியத் சட்டம் வேறு, என்டையர் டிஃப்ரெண்ட். அங்கே வந்து மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. கொடுத்தோடனே நாளைக்கு நிறைவேற போகுது. இன்னைக்கு 15th, டுமாரோ நிமிஷா பிரியாஸ் கான், அவங்க இறக்க போகிறாங்க நாளைக்கு. ரொம்ப வருத்தம் தான், என்ன பண்ணுறது. அப்போ அதுக்கு ஒரு ரத்த படம்னு ஒன்று இருக்குது, பிளட் மணி. இப்போ அது அந்த ஒரு வாய்ப்பு இன்னப்போ இருக்குது, இந்த நிமிஷம் வரைக்கும். நாளைக்கு அவங்க தொங்குற நிமிஷம் வரைக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. அது பிளட் மணி படி பார்த்தாக்கா 8.5 கோடி ரூபா இவங்க நிமிஷா பிரியாவோட ஃபேமிலி அங்கே தர்றதுக்கு தயாரானாங்க. அதை வாங்கிக்கிட்டு கேஸே இல்லாமல் பண்ணி. நம்ம நாட்டில் அது கிடையாது. நீங்கள் நம்ம நாட்டில் கொலைகேசில் எத்தனை கோடி எத்தனை நிலத்தை எழுதி கொடுத்தாலும் சட்டம் உங்களை மன்னிக்காது. ஆனால் நம்ம நாட்டில் ஹோஸ்டேல் ஆகிக்கலாம், பிரைவேட் சாட்சின்னு சொல்கிறாங்கல்ல, அது ஆகிக்கலாம். நம்ம நாட்டு அதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம நாட்டில் ஹாஸ்டேல் ஆனாலும் நீதிபதி மனசு வைக்கணும், இது வழக்கு விடுதலை பண்ணுற வழக்கு, குவாலிட்டியான வழக்கா, அதுக்கான தகுதியான ஃபிட்டான வழக்காங்கிறது. அப்போ இப்போ ரத்த பணத்தை பற்றி நிறையா டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் அதுக்கான விளக்கங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ரத்த பணம் மீன்ஸ் ஒரு பாதிக்கப்பட்ட அல்லது இறக்கப்பட்ட வீட்டில் உள்ளவங்களுக்கு அவங்க வீட்டார் சம்மதிச்சாங்கன்னா அந்த ரத்த பணத்தை கொடுத்து, அவங்க கேட்குற பணத்தை கொடுத்து, அதுக்கு ஒரு மீடியேஷன்ஸ் இருக்குது. அந்த மீடியேஷன்ஸில் உட்காந்து அந்த ரத்த பணத்தை உட்காந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி அந்த பிளட் மணியை கொடுத்துட்டாக்க அவங்க வேண்டாம், இவங்களை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் விடுதலை பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது ஷரியத் சட்டத்தில். நம்ம நாட்டு சட்டத்தில் இல்லை. அடுத்தது தண்டனையை குறைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது ரெண்டும் அவங்க ஃபேமிலி கன்சிடர் பண்ணணும். அவங்க ஃபேமிலியை வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இது இதோட ஒரு துணை கதை ஒன்று சொல்கிறேன். நம்ம ஊருக்காரரு, எனக்கு நல்ல பரிச்சயத்தில் உள்ளவர், வெளிநாட்டில் போய் இதே சேம் கண்ட்ரியில் பிரச்சனையாகுது. ஒரு பெட்ரோல் பங்கில் ஒரு பெட்ரோல் போடுறாரு நம்ம ஊருக்காரரு. அப்போ அந்த நாட்டுக்காரவனுக்கு ஒரு சின்ன சண்டை வந்துடுது. சின்ன சண்டையில் பெட்ரோல் கன் எடுத்தப்போ அந்த நாட்டு பிரஜையோட கண்ணு போயிடுச்சு. கண்ணு சேரலை, பிச்சிட்டு போயிட்டு. கண்ணுக்கு கண் அப்படிங்கிறது அந்த நாட்டு சட்டம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். நீ கண்ணெத்தான் உன் கண்ணை எடுப்பண்ணு. அப்போ டாக்டர்லாம் எல்லாருமே பிளான் பண்ணி அவர் கண்ணை எடுக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க. அப்போ அவங்க இந்தியாவிலேருந்து கவர்மெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணி ஃபேமிலியை வந்து அங்கே அனுப்புனாங்க. பார்த்தா நம்ம ஏழைப்பட்டவங்க தான், நம்ம அழுக்கு கிழக்குமா அங்கே போய் நின்று அங்கே என்னங்க அப்படின்னோடனே அந்த ஃபேமிலி அவங்க அங்கே இருந்த நாட்கள் வரைக்கும் அந்த பாய் அந்த இஸ்லாமியர் வீட்டில் சாப்பிட்டாங்க. நம்ம போனவங்க சாப்பிட்டு செலவுக்கெல்லாம் காசு கொடுத்து, சரி விடு, என் கண்ணு தான் போனால் போச்சு, உன் புருஷங்கன்னாவது போயிட்டோம், அது வேண்டாம், தண்டனை வேண்டாம், நான் கோர்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லி அவங்க வந்து கண்ணு எடுக்க வேண்டாம், நாங்கள் மன்னிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்துட்டாங்க நம்ம நாட்டில் உள்ளவங்க. அப்படியும் இருக்கிற கண்ட்ரிஸ். பட் அவங்க ஃபேமிலி கன்சிடர் பண்ண, நம்ம பேசுகிற மொழியே அவங்களுக்கு புரியாது. என்னை பொறுத்தவரையிலையும் தப்பு நடந்து போச்சு. ஒரு மொழி தெரியாத நாட்டில் நம்ம நாட்டை சார்ந்தவங்க சாகிறது வந்து நமக்கு வருத்தமாக இருக்குது. பட் அவங்க கொலை செஞ்சுருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. உங்களோட விளைவு ஒரு மகதின்னு ஒருத்தர் செத்துடுறாரு, அவங்களுக்கும் பொண்டாட்டி இருக்குது, பிள்ளை இருக்குது, உங்களுக்கு இருக்க மாதிரியே அவங்களுக்கு இருக்குது. அதனால் தண்டனையிலேருந்து விடுதலை பண்ணுங்கன்னு நான் ஒரு அட்வொகேட்டாக இருந்து சொல்லவும் முடியாது. அது இல்லை சார், இப்போ வந்து நம்ம நாட்டிலேயே வந்து மரண தண்டனையை வந்து எதிர்த்து நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. நான் கூட தான். சரிங்களா, நீங்களே மரணம் எப்படி தண்டனை ஆகும்? கண்டிப்பாக மரணம் எல்லாரும் கிடக்க போகிறது தானே. கண்டிப்பாக தண்டனைங்கிறது ஜெயிலில் கிடக்கிறது தான் தண்டனை. அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். அப்படி இருக்கும்போது கண்ணு முன்னாடியே நம்ம நாட்டை சேர்ந்த ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தூக்கில் தொங்க போகிறாங்க, அதை நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோன்ற ஒரு மனநிலை இருக்குது எல்லாருக்கும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சரிங்களா, ஏன்னா வந்து நாளைக்கு ஒருத்தவங்க, அதாவது சாகுற நாள் தெரிஞ்சால் வாழ்கிற நாள் அப்படின்றாங்க. அந்த ஒரு நிலைமையை தான் அந்த பெண் வந்து அனுபவிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு மனநிலை எப்படி சார்? தூக்கு தண்டனையை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது நான் இன்னொன்று சொல்லுவேன், பிளஸ்டு டெத் மரண தண்டனைங்கிறது என்னோட கருத்து உண்டு. இந்த தேதி இந்த நிமிஷம் நான் இந்த செயல் செஞ்சேன், இதுக்காக ஆன்றோர் சான்றோர் கற்றறிந்த வழக்கறிஞர்கள் கற்றறிந்த மருத்துவர்கள் எல்லார் முன்னிலையில் நான் கழுத்து இறுக்கி சாக போகிறேன்னு தெரிஞ்சு வாழ்கிறது ஒரு பெரிய கொடுப்பினை தானே. அதுவும் ஒரு பாக்கியதை தான். நமக்கு தெரியவே இல்லை எப்போ சாகுறோன்னு. மேலே இருக்குது லைட்டு, இது ஊந்துச்சு வச்சுக்கேன் தலையில், இப்போ நான் இறந்துருவேன். ஓகேயா? அதான் நமக்கு தெரியாது. பைக்கில் போகிறோம், இன்றைக்கி சாவ போகிறோன்னு யாருக்காவது தெரியுமா? எனக்கு அது ரொம்ப நாள் ஒரு க்யூரியாசிட்டி தம்பி. இந்த விஷயத்தில் கூலிப்படையெல்லாம் கொலை பண்ணுறாங்கல்ல, அவனை வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வெட்டுறோம்டா, 6 மணிக்கு வெட்டுறோம் அப்படின்னு ஒரு டீமே ஒன்று சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் வெட்டுறதுக்காக வேண்டி. ஆனால் உனக்கு மட்டும் தெரியவே தெரியாது நம்ம இன்றைக்கி வெட்டிப்பட்டு சாக போகிறோம்னு.
ஒரு எவ்வளோ நினச்சி பாருங்கள், எதிர்த்தாவில் போயிட்டுருப்பான், குழந்தைய விட்டுட்டான், இங்கே வர்றான், இந்த வந்துட்டான், அந்த வந்துட்டான், போடுறா அப்படின்னு விட்டுறாங்கல்ல. அது எனக்கு ரொம்ப பயமாகவும், இப்படி ஒரு வல்ரபுள் மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன். இந்த ரெட்டாலிவேஷன், பழிக்கு பழி எடுக்கிறதெல்லாம் எப்படி முடியும்? பாசிபிலிட்டிஸ் அது நினைக்க கூட முடியல என்னாலலாம். அப்போ மரண தண்டனை ஒரு பெரிய பிளஸ்டு டெத்து தான். புரியுது. ஆனாலும் கற்றறிந்தவர்கள் நம்ம எல்லாரும் கூடி, கற்றறிந்த வழக்கறிஞர்கள், கற்றறிந்த நீதிபதிகள், லார்ட்ஸ், டாக்டர் வரையும் சர்டிஃபிகேட் பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து என்னை கொல்லுவேன்னு சொல்கிறது எப்படி சரி? நான் தான் காட்டு மிராண்டி, கொலை பண்ணிட்டேன், கொலை பண்ணிட்டேன், கற்பழிச்சிட்டேன், கற்பழிச்சியும் கொலை பண்ணிட்டேன், காட்டு மிராண்டி காட்டுவாசி நான் தான். ஓகேயா? புரியுது. காட்டுவாசி நான் ட்ரைப்ஸ் எதுவும் சொல்லிடல, அது வேறு ஏதாவது கொலை போட்டு கேஸை வாங்கி கொடுத்துட்டு போயிட போகிறாங்க, அது வேறு. அது ஷெட்யூல் ட்ரைப்ஸ், அவங்க வேறு. காட்டு மிராண்டி நான் வந்து ஒரு எதுவுமே ஒரு மனித தன்மை அற்றவன். ஆனால் ஒரு கற்றறிந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து என் உயிரை எடுக்கிறது வந்து எப்படி அது சரியா விஷயமா? மரண தண்டனைக்கு எதிராக அரவான்னு ஒரு படம் இருக்குது, ஐயா ஜனநாதன் எடுத்தது. சரிங்க. ஜனநாதன் என்னோட வழிகாட்டி, என்னோட வழிகாட்டி அவர். சீமான் மாரி செத்தவன் பேர்லாம் கதை சொல்லலை, அவர் நான் எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள்லாம் இருக்குது. எனக்கு ஒரு புத்தகமெல்லாம் அன்பளிப்பாக கொடுத்துருக்குறாரு. ஓகே, அது வேறு எவனாவது கீழே எழுதுவான், ஜனநாதன் இறப்புகளை நான் போயிட்டு வந்தேன், கல்யாணம்லாம் பண்ணிக்கல, அவர் காமெடி பண்ணிவிடக்கூடாது இல்லைன்னே, பயமாக இருக்குப்பா, எது பேசினாலும் காமெடி ஆகிடுது, குழப்பமாயிடுது. அவர் அதில் எடுத்துருப்பார் அரவான். ஒரு நாள் அவன் இருந்திருந்தால் அந்த தண்டனையிலேருந்து அவன் விடுதலை ஆகிப்பான். அவசரப்பட்டு முதல் நாள் வந்து ஒத்துப்பான், அவசரப்பட்டு முதல் நாள் டிக்ளேர் பண்ணிடுவான், நான் தாண்டா, இல்லாட்டி அவன் பசுபதி இறந்துருவான், அவனை காப்பாற்றுறதுக்கு நான் செஞ்சேன். கடைசியாக கழுத்தை வெட்டுறதுக்கு வந்து அவங்க யார் கையாலே அவன் கையில் கொடுப்பாங்க, வேண்டாப்பா உன் கையை கரையாக்கிக்காத, எங்கே போகிற, காவலுக்கு போறியான்னு கேட்பான், களவுக்கு போகாத, காவலுக்கு போ அப்படின்னு சொல்லுவோம். சூப்பராக இருக்கும் அது. களவாண்டவன் கிடையாது நம்ம. அது மரண தண்டனைக்கு எதிராக எடுத்த படம் தான் அந்த படம். எப்படி மரண தண்டனை சரியாகும்? எனக்கு நீ தண்டனை தானே கொடுக்கணும், மரணம் தண்டனை ஆகாது இல்லை, அது நீ 7-8 நாள் நான் சாவ தானே போகிறேன். தாழ்த்தப்பட்டவங்கலேருந்து நிறைய பேர் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் வேலை பார்க்குறாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து இப்படி ஒரு மனநிலை இருக்கும். அங்கே போயிட்டு ஏதோ ஒரு பதட்டத்தில் இந்த மாதிரி தவறுகள் நடந்துச்சுன்றப்போ நமக்காக யார் பேச வருவா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இப்போ கவர்மெண்ட் நிறைய ட்ரை பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட் வரையும் போனாங்கப்பா, அவங்களாம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க, எல்லாரும் முடிஞ்சு போச்சு, கை விரிச்சிட்டேன். அவங்க ஒத்துக்கலைன்னா என்ன பண்ண முடியும்? அந்த நாட்டு சட்டம் அது. யார் அவங்க ஃபேமிலி ஒத்துக்கிட்டா இப்போ அவங்க ஜாம்னு வந்துடுவாங்க, கவர்மெண்ட்டே ஃப்ளைட் வச்சு டிக்கெட் போட்டு அழைச்சிட்டு வந்துடும். பட் அவங்க ஒத்துக்கலையே. குறைந்தபட்ச கன்சிடர் இப்போ இந்த நிமிஷம், இந்த பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம், இந்த ஈவினிங் டைம் கூட அவங்க நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள காப்பாற்ற எல்லா வழியும் இருக்குது. பட் அவங்க ஃபேமிலி கன்சிடர் பண்ணணும், அவங்களுக்குள்ள வேகம் இருக்கும். நம்ம அப்பாவை கொண்டுட்டாங்க அப்புறம் மன்னிக்கிறதா நினைப்பாங்க. மன்னிக்கிறதுக்கு ஒரு பெரிய மனநிலை வேணும் தம்பி. எல்லாரும் வந்து இங்கே மன்னிச்சிட மாட்டாங்க. எல்லாரும் மன்னிக்கிறதுங்கிறது வந்து ஒரு உலகத்தின் ஒரு சாதாரண மனுஷன் கடவுளாக எப்போ மாறுறான், கடவுளை யாரும் பார்த்துருக்க மாட்டான். கடவுளாக எப்போ மாறுறான்னா மன்னிக்கக்குள்ளே கடவுளாக மாறுவான். மன்னிச்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். மன்னிப்பு கேட்டு பாருங்களேன், அதை விட அருமையாக இருக்கும். தப்பு செஞ்சுட்டேன் மன்னிச்சேங்க, தெரியாமல் பேசிட்டேங்க மன்னிச்சேங்க. தட்ஸ் வை நான் இப்போ அதிகமாக எனக்குள்ளே கிரகிக்கிற வார்த்தை இது 2 தான். ஒன்று மன்னிச்சிடணும், இன்னொன்று மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு நம்ம கேட்குறோம். இப்போ நிமிஷா பிரியா செஞ்சது தப்பு தான், மன்னிச்சுக்கங்க, அவளும் வாழணும். நான் செத்து இவளை சாவடிக்கிறதுனால மகதி உயிரோடு வர போகிறாரா? இல்லை. மகதி மேலே தப்பு இருக்குல்ல. ஒருத்தவங்களோட பாஸ்போர்ட்டை உங்கள் ஹஸ்பண்டு பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணுகிட்ட கொடுக்காம இருந்தது தப்பு தானே? 8 வருஷம் இவங்க சம்பாரித்து கொடுத்துருக்கால உங்கள் குடும்பத்துக்கு, அந்த காசு மகதிட்டு தானே வந்திருக்கு. அப்படி யோசிச்சு பாருங்களேன். இவங்க மன்னிக்கலாமே, இதனால் என்ன ஆகிடப்போகுது? உங்கள் வீட்டுக்காரர் உயிரோடு வரப்போகிறது இல்லை, இவரை கொல்றதுனால என்ன ஆகிடப்போகுது? அதுவும் எங்கள் நாட்டு பிரஜை, இந்திய பிரஜை, உங்கள் நாட்டில் வந்து இந்த மாதிரி ஆகுள்ள உங்கள் நாட்டுக்காரவங்க இங்கே ஏதாவது தப்பு பண்ணால் அப்புறம் இந்த நாடு என்ன நினைக்கும்? நம்ம அன்றைக்கி இவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணோம், அவங்க செய்யலை, அப்போ நம்ம ஏன் அவங்கள்ட்ட இந்த கருணையை காட்டணுங்கிற எண்ணம் வந்துடும். கருணை என்பதே கடவுளோட மறு உருவம் தான். நீங்கள் வந்து அந்த நாடு கண்டிப்பாக நிமிஷா பிரியாவை குறைந்தபட்சம் விடுதலை செய்வதற்கு ஒரு சின்ன குரலாவது அங்கே யாராவது எழுப்பணும். சோசியல் மீடியாவில் எழுப்பினாலே போதும். அது இப்போ ட்ரெண்ட் ஆனால் கூட நாளைக்குள்ளே காப்பாற்றிடலாம். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 10 மணி நேரத்துக்கு 15 மணி நேரத்தில் ஒருத்தவங்க சாவ போகிறாங்க. அவங்க விடுதலை செய்யணும். எல்லாரும் அவங்க விடுதலைக்காக பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நன்றிங்க. உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் SRT கோல்ட்.